இந்த வீடியோவில் வந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ் பற்றி பார்க்கலாங்க. முருங்கைக்காய் நிறையா இருக்குன்னா அதை வந்து நம்ம வெளியில் வச்சிட்டோன்னா ஒரே நாளில் வந்து அது வாடிடும். ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சாலும் 2 நாள் வாடிடும். 1 மாதம் வரைக்கும் முருங்கைக்காய் வந்து கெட்டு போகாமல் வாடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நமக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட் வாங்குவோம்ல அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த பாக்ஸில் போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா 1 மாதம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாதுங்க. கொஞ்சம் கூட வாடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம எந்த ஃப்ரூட் வாங்கினாலும் அது காயாக வாங்கிட்டு வந்து பழுக்க வைக்கிறோம் அப்படின்னா பழுக்க வைக்கிறதுக்காக அப்படியே வெளியில் வச்சிட்டோம்னா அதில் மேலே இருக்க தோல் வந்து சுருங்கிரும். அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க. இதுக்காக வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இது ஒரு காயும் இந்த மாதிரி பேப்பரில் சுருட்டி வச்சுருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருட்டி வச்சிருக்கும்போது இது பழுக்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மரத்தில் பழுக்கிற மாதிரியே. இந்த மாதிரி சப்போட்டா அந்த மாதிரி எந்த பழம் இருந்தாலும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுருட்டி அப்படியே வச்சிட்டோன்னா சூப்பராக பழுத்து வந்துடும். அடுத்த டிப் பார்ப்போங்க. நம்ம வேர்க்கடலை கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டிலையே வறுத்தாலும் கொஞ்ச நாளுக்கு தான் அந்த எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. வேர்க்கடலை வந்து வீட்டில் வறுத்ததாக இருந்தாலும் நம்ம கடையில் வறுத்தது வாங்கினாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த மொறுமொறுப்பு போயிருங்க. அதுக்காக என்ன பண்ணலான்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை ஒரு டப்பாவில் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குவோம்ல அந்த மேலே இருக்க பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த டப்பா சைஸுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக நம்ம மூடி போட்டு வச்சுருவோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த உள்ளே இருக்க மொறுமொறுப்பு வந்து போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்ப்போம். வந்து அடுப்பில் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு. இது வந்து நம்ம குக்கரோ இல்லை பாலோ வைக்கிற குக்கரில் வந்து சைடில் தண்ணி சொட்டி இதில் வந்து துரு ஏற ஆரம்பிச்சிரும். இல்லைனா அது மேலே இருக்கிற பெயிண்ட் வந்து விட்டுருங்க. பார்க்குறக்கு வந்து ரொம்ப பழசு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போங்க. இது வந்து எடுத்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக தொடச்சிட்டு கொஞ்சமாக ஒரு துணியில் தேங்காய் எண்ணெய் எடுத்து இது ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருவோம். நம்ம எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுட்டோன்னா இந்த பெயிண்ட் சீக்கிரம் விடாதுங்க. எப்பவுமே வந்து இது பார்க்குறக்கு வந்து ரொம்ப புதுசு மாதிரியே இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாங்க. இது வந்து குக்கரோட கேஸ்கெட் தான். நம்ம சாதம் வைக்கும்போது அந்த சாப்பாட்டு பருக்கை வந்து இதில் ஒட்டி காஞ்சிரும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கேஸ்கெட்டில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சாதம் வந்து இதில் ஒட்டாமல் வரும். நமக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டர் தாங்க. இதில் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. இதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம். இதை வந்து தண்ணியெல்லாம் தொட்டு க்ளீன் பண்ணால் உள்ளே போயிடுச்சுன்னா இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்காக என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக ஒரு துணியில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டா போதுங்க. சுத்தமாக இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். ஏதாவது லிக்விடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா உள்ளே இருக்க கொஞ்சம் பட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதை வந்து காய வச்சு எடுக்கணும். அதுக்காக தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் சூப்பராக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த டிப் பார்க்கலாங்க. முட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே வேக வச்சுருங்க. அப்படியே வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், முட்டையில் இந்த கழிவுகள் எல்லாம் ஒட்டி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் இந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. கலந்துட்டு இந்த முட்டையை ஒரு 5 நிமிஷம் வந்து இதில் வச்சு ஊற வச்சு எடுத்துடலாம். அப்போ வந்து க்ளீனாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிப் பார்க்கலாங்க. இது வந்து பால் காய்ச்சல் பாத்திரம் தான். நம்ம பாலை வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா அடியிலெல்லாம் கருப்பாக பிடிச்சிரும். இது அவ்வளோ சீக்கிரம் விடவே விடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு. இதுவும் பால் காய்ச்சிற பாத்திரம் தாங்க. பாருங்கள் அடியிலெல்லாம் எப்படி கருப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு. நம்ம என்ன தான் லிக்விடோ ஸ்க்ரப்போ போட்டு இது எவ்வளோ அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலும் அவ்வளோக்கா இது வந்து விடாது. அடியில் அந்த கருப்பாக இருக்கிறது அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போடுற மாதிரி ஆயிரும். அதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இதில் வந்து நான் வந்து எமரி ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கருப்பாக இருக்குல்ல அடிப்பிடிச்ச இடம் அதை வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எல்லாம் நல்லா இடமும் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் மாதிரி விட்டு வருது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து எமரி ஷீட் வச்சு தேய்ச்சிக்க போகிறோம்.
பாருங்கள், இப்போ எல்லா இடத்தையும் நான் தேய்ச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு கருப்பாக விட்டு வந்திருக்குன்னு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லிக்விடோ எதுவுமே தேவைப்படாது. எம்ஆர் ஷீட் மட்டும் போதும். பாருங்கள் எல்லா இடத்தையும் தேய்ச்சிட்டேன். ஃபுல்லாக அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற இடம் ஃபுல்லாக விட்டு வந்துருச்சு. பாருங்கள், அந்த பாத்திரத்தை தண்ணியில் கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கருப்பு கருப்பாக வந்திருக்கு பாருங்கள். இதை கொட்டிட்டு நல்லா தண்ணியில் வந்து சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாத்திரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, புது பாத்திரம் மாதிரியே ஆயிடுச்சு. அவ்வளோ கருப்பு கருப்பாக இருந்தது ஃபுல்லாக விட்டு வந்துருச்சு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாத்திரத்தை எமர் ஷீட் வச்சு தேய்ச்சிக்க போகிறோம். இதுவும் பால் காய்ச்சற பாத்திரம் தாங்க. பாலை வச்சுட்டு மறந்துட்டேன். ரொம்ப இது வந்து அடி பிடிச்சிருந்தது. ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சதில் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த அடியில் இருக்கிற பளபளப்பு போகலை. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளப்பாக ஆயிடுச்சுன்னு. அடுத்து அடுப்பு க்ளீன் பண்ணுறக்காக 1 ஸ்பூன் அளவு ஷாம்பு சேர்த்துருக்கேங்க. அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த அடுப்பு பக்கத்தில் கையிலேயே வந்து லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுக்க போகிறோம். தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. ஊற விட்டுட்டு ஸ்க்ரப் இருந்தால் ஸ்க்ரப்பில் தேய்க்கலாங்க. நான் வந்து தேங்காய் நார் இருக்குல்ல அதை தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நார் எடுத்தோன்னா இதை வந்து நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தூக்கி போட்டுடலாம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணோன்னா அதை திரும்ப ஒரு கவர்லேயோ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி மட்டும்தான் விட்டுருக்கேன். தேய்ச்சிட்டு ஒரு நீட்டான துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டா போதுங்க. சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும் அடுப்பு. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நம்ம நைட் இதை வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் வரோம் அப்படின்னா அந்த கிச்சன் ஃபுல்லாக ஷாம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் அடுப்புக்கு பின்னாடி நம்ம டைல்ஸ் இருக்குல்ல, அது எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் இருக்கும், அதையும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதே போல் அடுப்பு கீழே வைப்போம்ல மேடை, அதையும் வந்து ஷாம்பு வச்சு தான் நான் இந்த தேங்காய் நார் வச்சு தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் சிங்க்குக்கு வந்து அதையே தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறோன்னா அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். இதுக்காக டெய்லி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக பதிலாக அந்த தேங்காய் நார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குட்டி குழந்தை இருந்ததுன்னா இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். குட்டி குட்டி சாக்ஸு ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சாக்ஸ் இருக்கும். அது வந்து பாட்டில் வந்து சைடில் வந்து எண்ணெய் வழிஞ்சு பிசுபிசுப்பாக இருக்கும். நம்ம அதை எடுக்கும்போது நம்ம கையிலெல்லாம் பிசுபிசுப்பாக ஒட்டிடுங்க. அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த தூக்கி போடுறக்காக நம்ம வச்சுருக்கிற சாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு டைமும் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கையிலேயே வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் இது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை மாதிரி ஜக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நம்ம வீணாக போன சாக்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. குட்டி குழந்த இருந்ததுன்னா அதுக்கு நம்ம 1 வயசில் இருக்கிற குழந்தைன்னா அதுக்கு இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம சாமி ரூமில் எண்ணெய் பாட்டிலு இல்லை தேங்காய் எண்ணெய் பாட்டில் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளவுஸை அதுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பாட்டிலெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வச்ச இடத்துல வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வந்து எண்ணெய் ஆயிரும், இல்லைனா எறும்பெல்லாம் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரமாக அந்த குட்டி குட்டியாக ஒரு வண்டு மாதிரி கருப்பு கருப்பாக ஒரு பூச்சி இருக்கும், அது வந்துடுங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து வரமிளகா தான். அரிசி வாங்கி கொட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வரமிளகாவை போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பூச்சியெல்லாம் வரதில்லை. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.